எல்லா வருஷமும் இவனுக்கிட்டே கப்பை குத்துட்டு போன வாட்டி எம்ஐ தான் அடிக்க வேண்டியது. ரோஹித் கேப்டன் இல்லை இப்போ அவங்க டீமில். சரி சின்ன பசங்களை அடிச்சா நம்மளுக்கு மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து கேப்டன்ஷிப்பை வந்து கொடுத்துட்டு நாங்களும் சின்ன பசங்களை வச்சு ஆடுறோம். இதுக்கப்புறமா அவர் நவுர்லன்னு வச்சுக்க ஐபிஎல்லுக்கே அசிங்க. கடைசியாக மும்பையை இதே சென்னையில் வச்சு அடித்து இங்கே கப்பை வாங்கி அப்படி தூக்கி நிறுத்தினாதான் இவ்வளோ பெரிய மனுஷன் இத்தனை கப்பை அடிச்சு கொடுத்தான். இன்னைக்கு வந்து சின்ன பையன்கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷங்கிட்ட சொல்லாமல் அசிங்கப்படுத்துறீங்க. சரி நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ வா ஃபைனல்ஸ் எங்கள் ஏரியாவுக்கு வா, எங்கள் ஏரியாவில் உன்னை அடிச்சு ஓட விட்டோம், அதே மாதிரி ஓட விட்டு நாங்கள் கப்படி வெளில இருந்து பாலிடிக்ஸ்னு பேனர் பிடிச்சி பாலிடிக்ஸ் 2 வருஷம் நீ உட்காந்தீங்களே சென்னை டீம்ல இல்லையா பாலிடிக்ஸ் பண்ணி தான் வேற கதைப்பா. அதுக்கெல்லாம் பேச இப்போ நம்ம என்ன 2 வருஷம் என்ன அதாங்க பாலிடிக்ஸ். நீங்க ஏன் இது மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணீங்க அந்த அம்பையர் எல்லாம் வச்சு? என்னங்க ப்ரூஃப் ஆச்சு? நீங்களே நான் ஒரு நிமிஷம் நீங்களே நான் தாங்க பேசுறோம். என்ன ப்ரூஃப் ஆச்சு? என்ன ப்ரூஃப் ஆச்சு? அம்பையரிங் தெரியுமா தெரியாதா? பேட் தேர்ட் அம்பையர் நான் சொல்றேன், பேட் உள்ள இருக்குது. யார் இந்த வருஷம் கப் அடிப்பாங்க? எப்பவுமே நாங்க தான் வந்து எப்பவுமே கப்பு. மற்றவங்களாம் சும்மா அப்படி பேருக்கு மீதிக்கிற 9 பேர் எதுக்குறாங்க? சும்மா வர வேண்டியது காசு கொடுத்து சின்னதெல்லாம் வச்சுக்கிறானுங்க. எல்லா வருஷமும் இவனுக்கிட்டே கப்பை குத்துட்டு போன வாட்டி எம்ஐ தான் அடிக்க வேண்டியது. இந்த வாட்டி கல்பாவும் கொஞ்சம் ஃபுல் சேலஞ்சஸோட வந்துருக்கிறோம். போலர்லாம் கொஞ்சம் சொதப்பெல்லாம் இருந்துச்சு. கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வாங்கினாங்க கப்பு இந்த வாட்டி. ஆமாங்க அவனுக்கு வேணுங்க. இங்கே சென்னை எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது. இந்த வாட்டி சென்னை போயிடணும். வேலைக்கு ஆகாதுன்றது இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம தான் வருஷம் நம்ம தான் கப்பு. இவங்க சும்மா கப்பு எடுத்துன்னு போகக்கூடாதுக்காக வியாபாரமே இவங்க தாங்க. பேசவே விட மாட்டாங்க. சரி கப்பு தான் அடிக்க மாட்டீங்க, சரி பேசவாது செய்யுங்க அப்படின்ட்டு பேச ஐபிஎல்லே வியாபாரம் ஆகும். அதனால குத்தகைக்கு தான் ஒரு வருஷம் நீங்க எடுத்துங்க, ஒரு வருஷம் வேற யாரெல்லாம் போயிட்டு அடிச்சுக்கிட்டோம். தலை யாருன்னு காமிச்சார் பாத்தீங்களா? நேற்று நைட்டு காமிச்சார். கரெக்டாக வந்து ரோஹித் கேப்டன் இல்லை இப்போ அவங்க டீமில். சரி சின்ன பசங்களை அடிச்சா நம்மளுக்கு மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து கேப்டன்ஷிப்பை வந்து கொடுத்துட்டு நாங்களும் சின்ன பசங்களை வச்சு ஆடுறோம். இதுக்கப்புறமா அவர் நவுர்லன்னு வச்சுக்க ஐபிஎல்லுக்கே அசிங்க. ரெய்னாவா போன வாட்டி அனுப்பிச்சிங்க. இந்த வாட்டி யாருக்கு அனுப்ப போறீங்க? இவங்களை தவிர வேறு எல்லாமே எக்ஸ்ட்ராஸாக ஏற்றிட்டீங்க. தோனியை தவிர டீமில் ஒருத்த கூட 80% இல்லை. தானா விலகலாம் உண்டு, வேற வழி இல்லையே. யங்ஸ்டர்ஸை வச்சுக்கோங்க. கப்படிக்கணும். எதுக்கு ஆடுறோம்? ஐபிஎல் தேவையில்லாமல் சும்மா ஆடுறோம். கப்படிக்கிறது தான் ஐபிஎல் ஆடுறோம். நாங்கள் வந்து வயசானாலும் கப்பு எதுக்கு? நான் பேசிடுறேன். ஏங்க கப்பு எதுக்குங்க? தேவையில்லை. ஆடியன்ஸ் இருக்குது, ரசிகர் இருக்குது, எல்லாமே எங்கிட்ட. உங்களை டோனி மட்டும்தான் கிடையாது. எங்களுக்கு வந்து டோனியே இல்லாமல் நாங்கள் வச்சுருக்கிறோம். டோனின்னு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்க உங்கள் கதையே முடிஞ்சிச்சு. பாகுபலியில் காலகை கூட்டம் அழிச்ச மாதிரி தான் உங்கள் கதை. சும்மா இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் நாங்கள் கப் அடிக்கிறோம். கடைசியாக ஃபேர்வெல் தலை எப்படி சச்சினுக்கு வந்து 2011 வேர்ல்டு கப் வந்து எப்படி வந்து கப் அடிச்சு தோனி வந்து கப் அடிச்சு சச்சினுக்கு வந்து ட்ரிபியூட்டாக கொடுத்தாரோ அதே மாதிரி பசங்கள்லாம் சிஎஸ்கே பசங்கள்லாம் சேர்ந்து தோனிக்கு ஒரு கடைசியாக அவங்க கையால் எப்பவுமே நாங்களே கப் அடிச்சுன்னு போகக்கூடாதுல்ல. சின்ன பசங்க அடிச்சு தலைகிட்ட கொடுத்து எப்பவுமே வந்து தலை தான் வந்து சின்ன பசங்கிட்ட கொடுப்பாங்க. அதனால இந்த வாட்டி வந்து சின்ன பசங்க அடிச்சு தலைகிட்ட கொடுத்து தலையை அழகாக வழி அனுப்புவாங்க. கண்டிப்பாக பாருங்க, நாங்கள் தான் கப்பு. இவங்களாம் சும்மா இந்த செமிஃபைனல்ஸ், குவார்டர் ஃபைனல்ஸ், எலிமினேட்டர் இதெல்லாம் வந்து ஆடிட்டு போகணும். அவ்வளோ பிசிஎஸ் எலெக்ஷன் நடக்க போகுது. ஜெய்ஷா கிட்ட போய் பேசுங்க. நான் அவரே கப்பு கொடுத்து அனுப்பிச்சு ஐபிஎல் நடத்த வேணாம். இந்த 24 மேட்ச்ல முடிச்சுன்னு. ஆக்சுவலாக என்னோட ஆசை என்னன்னா ஃபைனல்ஸ் எப்படி தான் சென்னை தான் நடக்கும். கடைசியா மும்பையை இதே சென்னையில் வச்சு அடிச்சு இங்க கப்பை வாங்கி அப்படி தூக்கி நிறுத்தினாதான் எங்க தலைக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நானும் இதோட கிரிக்கெட்டை பார்த்து நிறுத்திடுவேன். ஹிஸ்ட்ரி தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் வந்து 5 மேட்ச் ஃபைனலில் சென்னை தோத்துக்குதுங்க. நாங்கள் ஃபைனல் வந்தால் நீங்கள் காலி. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறீங்களா? எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. எம்ஐ உள்ளே வந்துச்சுன்னா ஃபைனலுக்கும் எந்த மேட்ச் தெரியும் தோனி வந்து ஃபைனலில் வந்து ரோஹித் சர்மா வச்சுக்கிறார். ஃபைனலில் நான் சொல்கிறது ஃபைனலில் இதுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாட்டி அடிச்சு வேலையை முடிச்சுக்கிறோன்ற. இந்த வாட்டி அடிச்சு முடிச்சுக்கிறோம். நாங்கள் 35 இருக்கும்போதே வாய்ப்பு இல்லை. இப்போ 40 அதாவது நீங்கள் வந்து எங்கள் தலை வந்து கொடுத்தாரு கேப்டன்ஷிப். இவ்வளோ பெரிய மனுஷன் இத்தனை கப்பு அடிச்சு கொடுத்தான். இன்னைக்கு வந்து சின்ன பையன்கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷங்கிட்ட சொல்லாமல் அசிங்கப்படுத்துறீங்க. நானும் சரி பொறுமையாக இருக்கலான்னு பார்த்தா டீம் நான் எப்படி இருக்கும்? எங்களை பார்த்து கற்றுக்கோங்க. சச்சினை இப்படி தான் அனுப்பிச்சிங்க. நான் இதே மாதிரி ரோஹித்தையும் அனுப்புறீங்க. என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? சரி நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ வா ஃபைனல்ஸ் எங்கள் ஏரியாவுக்கு வா, எங்கள் ஏரியாவில் உன்னை அடிச்சு ஓட விட்டோம், அதே மாதிரி ஓட விட்டு நாங்கள் கப்படிக்கும். இப்பயும் இதில் ஹிஸ்ட்ரி இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன். ஏஜ் 40 சரியா? ஒரு வருஷமோ ரெய்னாவை ராய்டு இப்போ ரகேனாவும் இவரும் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு 80%. ரகேனா வச்சு நான் கப்பு கொடுத்து அமிச்சா வேலைக்கு ஆகுது. அது நம்மளே கப்பு வாங்கி போயிடலான்னு ஏதோ பிளான் இருக்கிறது இல்லை. லாஸ்ட்டாக என்ன சொல்ல டெஃபினெட்லி நாட்டுன்னு வரும். டெஃபினெட்லி ஏன் வியாபாரம் ஆகணுமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் என்ன ஃபைனலாக முடிச்சிக்கலாம். கப்பு எங்களுக்கு தான். நீங்கள் ஆர்சிபி மேட்சை பற்றி பேசுவோம் ஓகேவா? இந்த எனக்கு கப்பு தேவை. இந்த ஆள் வெளியே எப்போ கப்போம்
இந்த ஆர்சிபி பற்றி பேசுவோம். பாவம் வருஷம் என்ன சொல்லியிருக்கானுங்க, ஈசாலா கப் நமதே சொல்ல மட்டும் தான் செய்வானுங்க, செய்ய மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் என்ன பண்ணுறானுங்க பார்ப்போம். சத்தியமாக அவங்களுக்கு கப்பே வேணாங்க. தோனி ஒரு வச்சு 5 கப்பு வச்சு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க கரெக்டாக. ஆனால் அதனால ஒரு கப்பு கூட அடிக்காமல் ஃபாலோஸ் பார்த்தா டாப் மில்லியன் ஃபாலோஸ் இருக்கிறாப்பல. கப்பு அடிக்கலாம் எதுக்கு ஆடுறீங்க? ஆடாது. சீசனுக்கு ஒரு கப்பு தாங்க, 9 பேர் ஆடுறவங்கள பைத்தியக்காரனா. கப்பு அடிக்கிறது ஆடுறோம், வருஷம் கப்பு அடிக்க மாட்டாங்க. நானே டீமில் எல்லாரும் எடுத்து போச்சு, வேர்ல்டு 11 மாதிரி டீம் எடுத்து வச்சுப்பானுங்க. ஆனால் கடைசியில் மேட்ச் நீங்க என்ன பண்ணீங்க? டோனி போட்டு எல்லா எக்ஸாஸாக இருக்கிறீங்க. ஆமாம், எல்லா நியூசிலாந்து பேர் இருக்கிறீங்க. நியூசிலாந்து பிளேயர் இருக்கணுமோ, இங்கிலாந்து பிளேயர் இருக்கணுமோ, சென்னை பிளேயர் இருக்கணுமோ, லோக்கல் பையனை கூட்டு வந்து ஆடுறோமோ. சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்ல பிளேயர் தான் இருக்கிறீங்க. இந்த வாட்டி வந்து டோனி மட்டுமே நீங்க பேசுவோம். இந்த வாட்டி எல்லாருமே எங்க வேலைக்கு ஆகாது, இதோட டோனியோட முடிஞ்சு போச்சு கதை சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்கிறீங்களா? டேனியல் மிச்சல் இருக்கிறீங்க, ரவி சச்சின் இருக்கிறீங்க, எல்லாருமே தானே இறக்கி வச்சுக்கிறீங்க. இதுக்கப்புறம் யார் டோனி பத்தி பேச? சும்மா தோனி தான் சொல்லக்கூடாது. தோனி ஆடுவார். போன மேட்ச் எல்லாமே தோனி அச்சு குத்தாரு. 10 பேர் தானே ஆடுறான். அவங்க பொண்ணு உமன்ஸ் கப்ல போய் விளையாட வரைக்கும் இன்னும் ஐபிஎல் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஆமா, அது வேற சொல்ல வந்துட்டேன்பா. இந்த WPCL வந்து ஆர்சிபி ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நாங்க இருந்தேன்னா இவர் என்னைக்கு போறாருன்னா WCCல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குள்ள அவங்க பொண்ணு போட்டு கேப்டனா போட்டு இவர் ரிட்டையர் ஆவார்னு நினைக்கிறேன். எனக்கு 75 தான் ரிட்டையர் ஆவார்னு நினைக்கிறேன். திறமை இருந்தா கவனம் ஆடலாம். இப்போ நாங்க சும்மா கப்பு கொடுக்குறீங்க. திறமை இல்லைங்க, பாலிடிக்ஸ். என்ன பேசுறேன்? அதான் எதுவுமே ரைனாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க. ரைனாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க. எதுக்கு மேட்ச் ஆடுறீங்க? மும்பை இந்தியன்ஸ் பாலிடிக்ஸ் எதுக்கு ஆடுறீங்க? வெளில இருந்து பாலிடிக்ஸ்னு பேனர் பிடிச்சி பாலிடிக்ஸ் அதான் 2 வருஷம் நீங்க உட்காந்தீங்களே சென்னை டீம்ல இல்லையே, பாலிடிக்ஸ் பண்ணி தான். வேற கதைப்பா, அதுக்கெல்லாம் பேச. இப்போ நாம என்ன 2 வருஷம் பேனா நீங்க என்ன அதாங்க பாலிடிக்ஸ். 2 வருஷம் ஏன் பேன் ஆனே இப்ப பேசணுமா? எம்டிங்க ஏங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அட்மின்னா இல்ல யாரா போய் பாருங்க. நீங்க பெட்டிங்ல நீங்க ஏன் இது மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணீங்க அந்த அம்பையர் எல்லாம் வச்சு? என்னங்க ப்ரூஃப் ஆச்சு? நீங்களே நான் ஒரு நிமிஷம் நீங்களே நான் தாங்க பேசுறோம். என்னங்க ப்ரூஃப் ஆச்சு? என்ன ப்ரூஃப் ஆச்சு? என்ன அம்பையரிங் தெரியுமா தெரியாதா? பேட் தேர்ட் அம்பையர் நான் சொல்றேன், பேட் உள்ள இருக்குது. ஆன் தி லைன் கோர்ட்டுக்கே போறல. என்ன ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்? உங்களுக்கு 2 வருஷம் அம்பையர் நான் சொல்றேன். அதாவது ஏன் பேன் கூகுள்ல போயிட்டு பேலிச்சு என்ன டீம் போற ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தாங்க வருது. ஏன் பேன் ஆனாங்கன்னா ஓபன் ஸ்டேட்மென்ட் கூகுள்ல போட்டு கட்டமா போடுங்க. ஏன் பேன் ஆனாங்க? ஒரு வருஷம் கப் அடிச்சாங்கல. இல்ல நான் சொல்றேன், ஏன் பேன் ஆனாங்கன்னா பெட்டிங்ல யாருமே வந்து டீம் சம்பந்தப்பட்டவங்க பெட்டிங்ல ஈடுபடக்கூடாது. அதுல வந்து பெட்டிங்ல ஈடுபட்டதா அவங்க சொல்றாங்க. அது கூட ஆதாரப்பூர்வமா இல்ல. சரி, குற்றச்சாட்டு வந்ததுனால டீமை பேன் பண்ணிட்டாங்க. மேபி இருக்கலாம். பெட்டிங் தான், ஃபிக்ஸிங் கிடையாது. ஃபிக்ஸிங்கும் பெட்டிங்கும் வித்தியாசம் இருக்கு. பெட்டிங்ன்றது ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு காசு போடுறது. ஃபிக்ஸிங்ன்றது இந்த பால சீசன் பண்ணார்ல, அதுதான் ஃபிக்ஸிங். பெட்டிங்ன்றது வந்து இப்போ நம்ம போடலையா ட்ரீம் 11ல போற மாதிரி பெட்டிங், அவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல டீம் ஆள இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பார்க்கலாம். இன்னும் சண்டை நிறைய இருக்குது. நாங்க 2 பேரும் எப்பவுமே WWF போட்டுட்டே தான் இருப்போம். நீங்களே எங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏதோ வயிறு வலி கால் வலிலாம் சொல்லியிருந்தாரு. தயவு செஞ்சு டீம்ல ஆடுங்க. ஓப்பனிங் ஆள் இல்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஆடினா தான் ஏதோ ஒரு அடிக்க முடியும். ஒரு 50 மேலே அடிப்பீங்க. ஹர்திக் பாண்டியா வரதுக்குள்ள டீமை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அசிங்கமாயிடும். ஃபைனல்ஸ் வரணும். எனக்கு இருக்குது ஃபைனல்ஸ். இங்கே வந்து அச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்.